நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கம்பெனி ஹவு டு கிராக் அசென்ச்சர். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து காலேஜில் நீங்கள் 6.5 CGPA 65% எடுத்திருந்தீங்க வித் நோ ஸ்டாண்டிங் அரியர்னா நீங்கள் தாராளமாக எலிஜிபிள். உங்கள் 10th and 12th மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு சில பசங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ அசென்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 2 ரோலுக்கு வருவாங்க. ஒன்று அட்வான்ஸ் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன்னொன்று அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இந்த அட்வான்ஸ் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா லிட்டரலி அவங்க ஒரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க அவங்க போர்ட்டலில். அந்த அசஸ்மெண்ட்டை நீங்கள் கிராக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வந்துருக்கும்ல, அது வந்துட்டு இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு இருந்துச்சுன்னா உங்களை அந்த ரோலுக்கு எடுப்பாங்க, இல்லைன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு எடுப்பாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அட்வான்ஸ் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா அவங்க 6.5 LPA, இது வந்துட்டு ஒரு 4.5 LPA. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் உங்களுக்கு 4 ரவுண்ட் இருக்கும். முதல் ரவுண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு ஆப்டிடியூட் ரவுண்டு தான். இந்த ரவுண்டில் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எம்சிக்யூவும் இருக்கும். அதை தொடர்ந்து நார்மலான கோக்னிட்டிவ் ஆப்டிடியூட் அது என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எல்லா ரிசோர்ஸ் மெட்டீரியலும் நான் ரவுண்ட் சொல்லிடுறேன், என்ன டாபிக்னு சொல்லிடுறேன். அது நீங்கள் எங்கே படிக்கலாங்கிற எல்லா ரிசோர்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே என்னோட ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணிட்டு வரோம். பிளேஸ்மெண்ட் ரெபாசிட்டரியில் நிறைய கம்பெனிக்கு ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வேணால் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இல்லை நீங்களே சர்ச் பண்ணி படிக்கிறீங்கன்னா ரிசோர்ஸ் மெட்டீரியல் அப்படி சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கோக்னிட்டிவ் ரவுண்டு. கோக்னிட்டிவ் ரவுண்ட் பார்த்தோம்னா மொத்தம் 3 காமன் ரவுண்ட்ஸை கம்பெனி பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கிலீஷ் அபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கு அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இந்த 3மே கம்பைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த எல்லாத்தையுமே இந்தியா பேஸ், கீக் ஃபார்விட்ஸ், ப்ரெப் இன்ஸ்டா மாதிரியான வெப்சைட்லேயே படிச்சிடலாம். இல்லை எனக்கு வீடியோ தான் பார்க்க பிடிக்கும், ரீட் பண்ண பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து கெரியர் ரைட் இல்லைனா ஃபீஸ் ஃபிட்டுலாம் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு தான் தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் அபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் அபிலிட்டியில் காமனான இங்கிலீஷ் அபிலிட்டி என்ன இருக்கும்? சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், எரர் ஸ்பாட்டிங், கிராமர் கரெக்ஷன், அப்புறம் ஒரு காம்பினேஷன் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான காமனான இங்கிலீஷ் அபிலிட்டி தான் அங்கே இருக்கும். அதை தொடர்ந்து லாஜிக்கல் ரீசனிங் வரும்போது டைஸ் ப்ராப்ளம்ஸு, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு, ஸோ பிளட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டேரக்ஷனு. அதுக்கடுத்து நியூமரிக்கல் அபிலிட்டி, குவான்டிடேட்டிவ்னா காமனாக இருக்க குவான்டிட்டி ஆப்டிடியூடே படிச்சுட்டு போனால் போதும். ஆனால் இது வந்துட்டு ஒரு 90 கொஸ்டின்ஸ், இங்கே ஒரு 50, அது குவான்டிடேட்டிவ் ரவுண்டுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸு, டெக்னிக்கல் எம்சிக்கு ஒரு 40 கொஸ்டின், மொத்தம் 90 கொஸ்டின் 90 மினிட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஏங்கிறத கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது நமக்கு இருக்கிறது டெக்னிக்கல் எம்சிக்யூ. டெக்னிக்கல் எம்சிக்யூல மற்ற கம்பெனியில் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம் இந்த கம்பெனியில் என்ன இருக்குன்னா, மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ். மைக்ரோசாஃப்ட்ல நம்ம காமனாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வேர்டு, பிபிடி, ப்ரெசன்டேஷன், எக்ஸல், இது எல்லாத்தையுமே இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் வச்சு ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது காமனாக கொஞ்சம் கம்பெனிஸில் கேட்குறது தான் சூடோ கோட். சி அண்ட் ஜாவாலேருந்து சூடோ கோட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு வந்துட்டு அவுட்புட் என்னன்னு ஜென்ரேட் பண்ணணும், ஏரர்னா ஏரர்னு கொடுக்கணும். ஓகேவா? இது எல்லாமே எம்சிக்யூ தான். ஸோ பயப்பட வேணாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கிடையாது. அதுக்கு அடுத்தது கடைசியாக சிஎஸ் கான்செப்ட். சிஎஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வரும் கான்செப்ட்ஸ், மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கிளவுட், நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. இந்த 3 டொமைன் ஃபோக்கஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ இவ்வளோ பஞ்சான டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கேட்குறாங்களே, இது எப்படி ஈஸி அப்படின்னா அதுதான் ரீசன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சாலே நீங்கள் தாராளம் இந்த ரவுண்ட் கிராக் பண்ணலாம். பிகாஸ் இந்த எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்குது, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிராக் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் போக போகிறோம். செகண்ட் ரவுண்ட் தான் கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்ன கோடிங் கொஸ்டின் இருக்குது, எவ்வளோ டிஃபிகல்ட்டின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் ரவுண்ட் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. இந்த கோடிங் ரவுண்டில் ரொம்ப 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 ஈஸியான கோடிங் ரவுண்ட் டாபிக்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அது நீங்கள் வந்து நான் கொஸ்டின் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கொஸ்டின்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ஈஸி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு பேட்டர்ன்ஸ். ஒரு 2D அரே வச்சு பேட்டர்ன் பில்ட் பண்ணுறது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரிங்ஸு, அரேஸ், 2D அரேஸ், இன் சம் கேஸஸ் சப் அரேஸ். எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனிக்கு. அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம், இந்த இன்டீஜர், ரிவர்ஸ் அண்ட் இன்டீஜர், இல்லைன்னா ரேட் சம்மு, இந்த மாதிரி ஒரு சில சம் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த லிட்டில் பிட் லாஜிக் தான், சின்ன ஒரு லாஜிக் உள்ள ஒளிஞ்சிருக்கும், அதை மட்டும் நீங்கள் டீகோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கோட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ கோடிங் லாங்குவேஜ், எனி கோடிங் லாங்குவேஜ், நீங்கள் எந்த லாங்குவேஜ் சொல்லிக்கலாம், சி, ஜாவா, பைத்தான், whatever. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது கோடிங் வைஸ் என்னென்ன கோடிங் கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்க்கலாம். முதல் 2 கொஸ்டினுமே என் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் இயரில் ஃபேஸ் பண்ண கொஸ்டின். முதல் 2 கொஸ்டின் தான் கொடுப்பாங்க கோடிங்கில். தேர்ட் கொஸ்டின் ஒரு சாம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஆஃப் ஈவன் டிஜிட் நம்பர்ஸ் வித் இன் த ரேஞ்ச். இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கன்வே பண்ணுதுன்னா, ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, மேபி 0 to 1000 ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஈவன் நம்பர் கிடையாது, ஈவன் டிஜிட் நம்பர். எக்ஸாம்பிள் 2ங்கிறது
ஈவன் நம்பர், ஆனால் டிஜிட் 1. ஸோ அது ஒரு ஈவன் டிஜிட், அது வந்துட்டு ஒரு ஆட் டிஜிட் நம்பர். ஸோ 11ங்கிறது ஒரு ஆட் நம்பர், ஆனால் நம்பர் ஆஃப் டிஜிட் 2. ஸோ அது ஒரு ஈவன் டிஜிட் நம்பர். இந்த மாதிரி எத்தனை ஈவன் டிஜிட் நம்பர் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கோ டோட்டலாக வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஒரு பிகினர் அட்டன் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் மேபி பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், பட் அதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் லார்ஜஸ்ட் ஹாலோ ஸ்கொயர் வித் இன் த கிவன் 2D அரே. ஓகேவா? அண்ட் ரிட்டர்ன் இட்ஸ் பார்டர் லைன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஒரு 2D அரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது 0 0 0 இருக்குல்ல, இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஹாலோ ஸ்கொயர் தான். அந்த மாதிரி இது சாலிட் ஸ்கொயர் மாதிரி தான். ஹாலோனா உள்ள ஸ்பேஸ் இருக்கணும், இது லிட்டில் கேன்சல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் இருக்கு. அதுக்கடுத்த ஒரு ஸ்கொயர் எங்க இருக்குன்னா இந்த 1 1 1 1. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் உள்ள ஒளிஞ்சிருக்கு. இந்த 2 2ல ஸ்கொயர் இல்லை, வெறும் லைன் தான் இருக்கு. இந்த ஷேப் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுல எது பெருசு? இந்த 1 1 தான் பெருசு. அப்போ அதுதான் லார்ஜஸ்ட் ஹாலோ ஸ்கொயர். ஸோ அதோட லென்த் பார்த்தோம்னா 1 1 1 சரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12. ஓகேவா? ஸோ இது ரிசல்ட் என்னன்னா 12. ஓகேவா? இதுதான் ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கு. ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னா பிரிண்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இன் அன் அரே. சிம்பிள். ஓகே, ஸோ அதுக்கடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் சொல்லலாம். என்னன்னா ஒரு சில டைம்ல வந்து நிறைய பேர் கொஸ்டின் சால்வ் பண்ணல அப்படின்னா, இல்லைன்னா அவங்களே அலோவ் பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணணும், நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் போது அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண கூட நீங்க வந்து அடுத்த இருக்கிற கம்யூனிகேஷன் நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு கொஸ்டின் தெரியணும் விட்டுட்டு வந்துடுறாங்க. நம்ம செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி தேர்ட் ரவுண்ட் போக போறோம். தேர்ட் ரவுண்ட்ங்கிறது கம்யூனிகேஷன் ரவுண்ட். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஒரு தனி போர்ட்டல் நடக்கும். நீங்க செகண்ட் ரவுண்ட் கிராக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இமெயில வந்துடும் இந்த போர்ட்டல் லிங்க். அதில் போய் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஆம்கேட் மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கம்யூனிகேஷன் ரவுண்ட் இருக்கும். உங்களோட ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்லாம் டிடெக்ட் பண்ணுவாங்க ஏஐ யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இந்த ரவுண்ட்ல என்னென்ன ரவுண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ரீடிங் எபிலிட்டி, சென்டென்ஸ் கொடுத்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. லிசனிங் அண்ட் ரீடிங் எபிலிட்டி, அதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் அது போயிடும். நீங்க லிசன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சென்டென்ஸ் நீங்க சொல்லணும். ஓகேவா? அதுக்கு ஜம்பிள் சென்டென்ஸ், இதுவுமே ஒரு வாய்ஸை சொல்லுவாங்க, ஜம்பிள் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க கோர்வையா சொல்லணும். அதை எல்லா சென்டென்ஸையும் கேட்டுட்டு கோர்வையாக்கி ப்ராப்பர் மீனிங்லாம் சொல்லணும். அப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ், இது வந்துட்டு பேசிக்கான கொஸ்டின் ஆன்சர் தான். இப்போ வந்துட்டு டூத் ஏக் இருக்கு, யார்கிட்ட போவோம், டென்டிஸ்டா போவாங்க. ஸோ டேபிள், ஆன் த டேபிள், ஆஃப் த டேபிளா, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு ஒரு கதை சொல்லுவாங்க, அதை நீங்க கண்டினியூ பண்ணி ஸ்டோரி டெல்லிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பேசிக்கான ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ், அது ஒரு பாட் எடுக்கும். இதுதான் செக்ஷனு. ஸோ இதை நீங்க எங்க ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, நான் ஒரு சாம்பிள் வீடியோ லிங்க் இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ரவுண்ட். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? அது எப்படி இருக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ரவுண்டுக்கு மட்டும். தேர்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம், ஃபோர்த் ரவுண்ட் போக போறோம். டு பி ஃப்ராங்க், இந்த 4 ரவுண்டுமே ஒரே நாள் நடக்காது. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சிடும். தேர்ட் ரவுண்டே கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். ஃபோர்த் ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபைனல் ரவுண்டுங்கிறது ஹெச்ஆர் ரவுண்ட் தான். ஹெச்ஆர் ரவுண்ட் ரிஜெக்ஷன் இருக்கான ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ யூ ஷுட் நோட் தட் அஸ் வெல். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரவுண்ட் 4 என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 4 பொறுத்த வரைக்கும் இதை நம்ம 3 ஸ்பிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் பேஸ்ட் கொஸ்டின், இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் உங்க ரெஸ்யூம்ல இருக்கிற டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குல்ல, நீங்க என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில் ஆட் பண்றீங்களோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு இது தெரியுமா, இதுல வந்துட்டு இப்படி ஒன்று இருக்கு, அதுக்கு அந்த கான்செப்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்த பிஹேவியரல் கொஸ்டின், ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி சேட். நீங்க வந்துட்டு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிருக்கீங்க, எப்படி போச்சு ஒர்க் ஷாப், நீங்க வந்துட்டு இங்க ஐடி போயிருக்கீங்க, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி ஜாலியான ஃப்ரெண்ட்லி சேட் இருக்கும். அதுக்கு அடுத்தது ரெஸ்யூம் பேஸ்டு கொஸ்டின். ஏன் ஃப்ரெண்டுக்கு ரெஸ்யூம் பேஸ்டு கொஸ்டின்னா, உங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதுல நீங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி, நீங்க என்ன இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, அந்த டிஃபிகல்ட்டி எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க. ஸோ இதெல்லாமே நீங்க ப்ராஜெக்ட் பேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ரவுண்டு. இது ரிஜெக்ஷன் இருக்கு, ஸோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பட் உங்களால இதை கிராக் பண்ண முடியும். ஸோ இது ஹெச்ஆர் பேஸ் பண்ணி தான். ஹெச்ஆர் மேபி பிகர் கொஸ்டின் கேட்டு ஈஸியாக எடுத்துட்டு போகலாம், இல்லைனா ப்ராஜெக்ட் ஆர் ரெஸ்யூம் கேட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் எடுத்துட்டு போகலாம். அது அவர் கையில தான் இருக்கு. ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இந்த 4 ரவுண்டு நீங்க கிராக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ தாராளமாக அசெஞ்சர்ல பிளேஸ் ஆகலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கம்ப்ளீட் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸுமே என்னோட ரெபாசிட்டரியில் இருக்கு. மற்ற கம்பெனி மாதிரி வர லிங்கா இல்லாமல் நான் இந்த கம்பெனிக்கு ப்ரீவைஸ் கொஸ்டின்ஸ்மே ஆட் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் ஃபார்மேட்ல நிறைய டாக்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது தவிர்த்து எப்பவுமே சொல்றதுதான், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரெபாசிட்டரி தான். யார் வேணாலும் ஃபோர்ட் பண்ணி ஃபைல்ஸ் ஆட் பண்ணலாம். உங்ககிட்ட ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. பை.